அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும், உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும், எனது அருமை நேயர்களுக்கும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறியது மட்டும் அல்ல, இந்த புத்தாண்டு 2025 உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலனை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதன்படி காலபுருஷ தத்துவத்தின்படி கடக ராசிக்கு 4ஆம் வீடாகிய கடக ராசிக்கு பலாபலன். இந்த கடக ராசி நேயர்கள் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் பட்ட துன்பங்களுக்கு அளவில்லை. காரணம் என்னன்னா, இந்த சனி பகவான் கண்டக சனியாக 2 வருஷம், அஷ்டம சனியாக 2 வருஷம், இதுல வக்ரங்கள் வேற, இதெல்லாம் பல விதமான போராட்டங்களை அவங்க வாழ்க்கையில சந்திச்ச காலங்களாக இருக்கும். அவங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத காலங்களாக இந்த 5 ஆண்டுகளுக்கு இருந்திருக்கும். அதை கடக்க போறாங்க. இந்த 2025 மார்ச் மாதம் சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு போறாரு. இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு பயிற்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நாள்பட்ட துன்பங்களுக்கும், அவமானங்களுக்கும், அசிங்கங்களுக்கும், இழப்பீடுகளுக்கும், சந்திச்ச வம்பு வழக்குகள், ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். இவர்கள் இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு அமையும். ஏன்னா இந்த சனி அஷ்டமத்திலிருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு போய் தன்னுடைய சுப பார்வையாக 3ஆம் பார்வையாக கடகத்துக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம், தனஸ்தானம். அப்ப லாபஸ்தானத்தை பார்க்கும்போது இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள்ல இருந்து வெளிவரத்துக்கான வருமானங்களை கொடுப்பார். அப்ப தொழில முன்னேற்றம் ஏற்படும். சொல்ல காப்பாற்ற முடியாம அசிங்கப்பட்டிருந்தவங்களுக்கு இப்ப அதெல்லாம் மாறி தன விருத்தியை கொடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பையும், தொழிலில் மேன்மையும், செய்யற தொழில உயர்வையும், அது மட்டும் இல்லாம நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ அதுல ஒரு நன்மதிப்பையும் பெறுவீங்க. சப்போஸ் நீங்க ஒரு அரசு துறையில வேலை செய்யறவங்களா இருந்தா ப்ரமோஷன் எதிர்பார்த்திருக்கலாம். உங்களுடைய மூத்த அதிகாரத்தில் ஒரு நன்மதிப்பை பெறுவீங்க. இல்லை நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றத்தை பெற்று சந்தோஷத்தை பெறுவீங்க. ஒரு பிரைவேட் தொழில் ஸ்தானத்துல வேலை செய்றீங்களா, இது நாள் வரைக்கும் ஓனர் உங்களை திட்டிட்டு இருந்தாரா, இப்போ மாறிக்குவாரு. உன்னை போல அற்புதமா வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லப்பா சொல்லுவாங்க. சொல்ல வேண்டிய காலம் இந்த 2025ஆம் ஆண்டு வரப்போகுது. அதே போல தாய் வழியில நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. சகோதரத்துல நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. உற்றார் உறவுகளிடத்தில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் விலகும். இனி நீங்க அதற்காகலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சனி தன்னுடைய சுப பார்வையாக 3ஆம் இடத்துடைய பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தனவிருத்தியும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய வீட்டுக்கு 3வது வீட்டையும் பார்க்கிறாரு. அப்ப இவ்வளவு காலம் இந்த சகோதரத்தில் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் விலகி அதெல்லாம் ஒரு நல்ல தீர்வுக்கு வர வேண்டிய காலகட்டாயமா இருக்கும். அன்பும் அந்நியனியமும் பெறுவீங்க. திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியத்தை இந்த 2025 சனி பகவான் அமைச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி இருக்கவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பா இவர் கொடுப்பாரு. இந்த மே மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கான வேலைகளை நீங்க பார்க்கணும். பொதுவாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாம மருத்துவ செலவு செஞ்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்காக நடந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம்
இந்த ஜனவரியிலிருந்து அது பர்டிகுலராக இந்த மார்ச் டு மேக்குள்ளேயே ஒரு அமைப்பை நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது செய்யணும் அப்படின்னா முயற்சி எடுக்கணும்னா அந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்களா அது உங்களுக்கு சக்சஸ் ரேட்டாக அமையும். அதே போல தன்னுடைய 10ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்க்குறாரு. அது உங்களுக்கு 6ஆம் இடம் ரண ரோகஸ்தானம். அவருடைய பார்வை சுப பார்வையா பார்க்கறதுனால இவ்வளவு நாள் நோய் வாய்ப்பட்டிருந்தவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன் காரணம் என்னன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பயிற்சியாகி மே மாசம் வந்தாலும் தன்னுடைய 7ஆம் பார்வையா அந்த தனுசு வீட்டை தான் பார்க்குறாரு. அப்ப குரு பார்க்க கோடி நிவர்த்தி. அப்போ உங்களுக்கு அந்த 6ஆம் இடங்கிறது சுத்தமாவதுனால பட்ட கடன்கள் இருந்து நீங்க வெளியே வருவீங்க. ஏதாவது வம்பு வழக்கு கேஸ்ல இருந்தா அதுல இருந்து வெளியே வருவீங்க. அதே போல வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வியாதியிலிருந்து குணமடைஞ்சு நல்ல ஆரோக்கியத்துக்கு வருவீங்க. நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்க அடையறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த 2025 அமைச்சு கொடுக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மே மாதம் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அப்போ 8ஆம் இடத்துக்கு வரும்போது ராகுனால் நமக்கு ஏதாவது பாதிப்புகள் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு பயப்படாதீங்க. அந்த 2025 விரயஸ்தானத்துல குரு இருந்தாலும் அவருடைய பார்வை 9ஆம் பார்வையா அந்த ராகுடைய வீட்டை பார்க்குறாரு. அப்ப உங்களுக்கு அந்த ராகுனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய ஒரு கால சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்ப பொதுவா பார்க்கும்போது இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 5 ஆண்டுகள் நீங்க பட்ட வேதனைகள்ல இருந்து மீண்டும் வெளியே வருவீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இந்த ராகு கேதுவனுடைய பாதிப்புகள் மட்டும் உங்களுக்கு இருக்கிறத குரு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருவாரு. பயப்பட வேண்டாம். அதுக்கு என்ன பரிஸ்திதி அப்படின்னு பாத்தீங்களா, 9ஆம் இடத்துக்கு சனி போறாரு, 8ஆம் இடத்துக்கு ராகு வர்றாரு. அப்ப என்னன்னா சனிக்கிழமையில ராகு காலத்துல சனி பகவானுக்கு எல் தீபம் பண்ணுங்க. அதே மாதிரி ராகு பகவானுக்கு ராகு காலத்துல வெள்ளிக்கிழமை ஆகட்டும் இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும் உங்களுக்கு ஏன்னா சில பேர் வேலைக்கு போறவங்க அந்த பர்டிகுலர் நாட்களில் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 to 6 பயன்படுத்திக்கங்க. அந்த காலகட்டத்தில் நீங்க விளக்கு போட்டுவாங்க ராகு கேதுக்கு. என்ன காரணம்னு கேட்டேன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்களா கேது. அவர் எங்க உட்காந்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்களா கரெக்டா சிம்மத்துல தான், சூரியனுடைய வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை நேரம் 4 to 6 நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்களா உங்களுக்கு இந்த கேதுவால் அந்த சூரியனுடைய வீட்டினுடைய பாதிப்பிலிருந்தும் தப்பிக்கலாம், கேதுனுடைய பாதிப்பிலிருந்தும் தப்பிக்கலாம், ராகுனுடைய பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம். இந்த குருவனுடைய விரய ஸ்தானாதிபதியாக அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வைக்கு அவர் பலன் கொடுத்தாகணுங்கிறதுனால இந்த கெட்ட கிரகங்களுடைய கெட்ட பலாபலன்களை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருவார். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 மறக்காம துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. ராகு காலத்துல நீங்க எங்க போய் விளக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வமான தெய்வங்கள் ஏதாவது இருந்தால் அங்கே போய் விளக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சனி பிரீத்தி பண்ணுறதா இருந்தாலும் சரி, ராகு கேது பிரீத்தி பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விநாயகருக்கு ஒரு விளக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு அமையும். அன்பு நேயர்களே, கடகராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சுப ஆண்டாகவும் நல்ல ஆண்டாகவும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஆண்டாகவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஆண்டாகவும், வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து வந்த உங்களுக்கு வெற்றியை பெறக்கூடிய ஆண்டாகவும், ஜன விருத்தி பெறக்கூடிய ஆண்டாக அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நேயர்களே. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற கிளிக் பட்டனை டச் பண்ணிட்டு ஆல்னு வரும், அதையும் டச் பண்ணுங்க. உங்களுக்கு ஜோதிட குறிப்புகள் மட்டும் இல்லாமல் ஜோதிடம் சார்ந்த மருத்துவ குறிப்புகள், வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயர்வதற்கான சில வழிமுறைகள் ஜோதிடத்தின் ரீதியாக என்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்ல இருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து நானும் உங்களுக்கு பலவிதமான விஷயங்கள் இந்த ஜோதிடத்தின் வழியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி நேயர்களே.